அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நலமா இருக்கிறேன். அதை மாதிரி நீங்க எல்லாரும் நலமா ஆரோக்கியமா சந்தோஷமா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம். அந்த சின்ன விஷயத்தை செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான வளங்களையும் நலங்களையும் ஐஸ்வர்யங்களையும் முன்னேற்றங்களையும் நம்ம நம் வசம் ஈர்க்க போகிறோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய அனைத்துமே சின்ன சின்ன விஷயங்கள். அதை நீங்கள் முழு நம்பிக்கையுடன் அன்றாடம் பின்பற்றும் பொழுது நிச்சயமாக அதனுடைய பலனை மிக விரைவில் நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். இது வயது வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. யாரு வேணாலும் இந்த ஒரு வழிமுறையை நீங்கள் தாராளமாக பின்பற்றலாம். இது நீங்க தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. நம்ம தினம்தோறுமே காலையில சரியாக 11 மணிக்கு, அத மாதிரி இரவு சரியாக 11 மணிக்கு ஏதாவது ஒரு டைம் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். இல்லைங்க நான் 2 டைமும் நான் ஃபாலோ பண்றேன், அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருப்பேன் அப்படிங்கிறவங்க நீங்க 2 நேரமுமே தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்தலாம். மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய மாற்றம், அதிரடியான மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையை எது நிர்ணயிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம். ஐயோ எனக்கு மயக்கம் வருது, நான் வீக்காக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சோன்னா அடுத்த 2-3 நிமிஷத்தில் அதை மாதிரியே வீக் ஆகிடுவீங்க, அதை மாதிரியே மயக்கம் வந்துடும். ஸோ நீங்கள் எதுவாக நினைக்கிறீங்களோ அதுவாக தான் நீங்கள் மாறுவீங்க, அதுவாகவே கொஞ்ச நாளில் ஆயிடுவீங்க. ஸோ எண்ணங்களுக்கு அவ்வளோ வலிமை இருக்கின்றது. நம்முடைய சேனலில் போடக்கூடிய முக்காவாசி விஷயங்கள் நம்முடைய எண்ணங்களை நல்ல முறையில் மாற்றுவதற்காக தான். நம்ம எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம நல்லதை மட்டுமே பேசும்பொழுது, நல்லதை நினைக்கும் பொழுது அந்த நல்லது தான் திரும்ப நம்ம கிட்ட வரும். ஏன்னா நம்ம அந்த அதிர்வுகளை பிரபஞ்சத்திற்கு அனுப்புகிறோம். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிர்வுகள் நம்மை நோக்கி வரும். நீங்க சோகமா நினைச்சீங்கன்னா அதுதான் வரும், பயமா நினைச்சீங்கன்னா அதுதான் திரும்ப வரும், சந்தேகமா நினைச்சீங்கன்னா அதுதான் உங்களுக்கு பல மடங்கு திரும்பி வரும். ஸோ நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்பவும் வரும். இந்த 11 மணி மற்ற டைம் எல்லாம் விட்டுட்டு நம்ம ஏன் இந்த 11 அதுக்கப்புறம் நைட்டு 11 மார்னிங் 11 AM 11 PM நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ்லே அந்த டாப் நம்பர் அப்படிங்கிறது நம்பர் 1 தான். இப்போ நம்ம யார்ட்டையாவது என்ன கேட்போம், அந்த ஃபீல்டில் யார் நம்பர் 1, நம்பர் 1 பிராண்டு என்னது, நான் லைஃப்பில் நம்பர் 1 வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் அந்த நம்பர் 1க்கு அவ்வளோ முக்கியத்துவம் நம்ம கொடுப்போம். அதே போலவே அதிர்ஷ்டமான எண்கள் நிறைய இருக்குது. அதில் முதலிடம் பெறுவது நம்பர் 1 தான். அந்த 1 எந்த கிரகத்துக்கு உரியது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய கிரகத்துக்கு உரியது. சூரியனாலே என்னது, தலைமை பண்பு, அதிகாரம், ஆதிக்கம், இதுதான் அது குறிக்கும். அதே போலவே நம்ம ஆன்மீகத்தோடு நம்ம தொடர்பு படுத்தி பார்த்தோம்னா அந்த எண் 1 எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக விழிப்புணர்வு, புதிய தொடக்கம், இதெல்லாம் குறிக்குது. ஸோ அந்த எண் 1க்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் யாருக்காகவும் எதற்காகவும் வெயிட் பண்ண மாட்டாங்க. தங்களுடைய மனசுல ஏதாவது ஒன்று தோணுச்சு, புதுசா இதை செய்யணும்னா அவங்க மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் நம்பர் 1க்கான ஸ்பெஷல் பவர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா 11 11 111 1111 இதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா மாஸ்டர் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல பிரபஞ்சம் ஏற்கனவே சொல்லியிருக்குதான், இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இது மிக சக்தி வாய்ந்த ஒரு சாவி, ஒரு திறவுகோல் மாதிரி. நீங்க அந்த நேரத்துல கரெக்டா உங்களுடைய எண்ணங்களை இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சாவி போட்டு திறந்து சொன்னீங்கன்னா அது நிச்சயமாக செயல்பட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு ஏற்கனவே இருக்குது. ஆனா நம்ம அதை எதுவுமே பயன்படுத்துறது கிடையாது. பாதி பேர் அதை நம்புறது கிடையாது. இன்னும் மீதி பேருக்கு அந்த விஷயமே தெரியவே தெரியாது. தெரிஞ்சவங்கள நிறைய பேர் அதை செய்யறது கிடையாது. ஸோ இதற்கு எந்த பணமும் நீங்க செலவு பண்ண தேவையில்லை. உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு வரியை முடிஞ்சா 11 முறை உச்சரிங்க, அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு முறை நீங்க உச்சரிங்க. ஏன்னா இப்ப எல்லார் கையிலயும் மொபைல் ஃபோன் இருக்கு. ஜஸ்ட் 11:11க்கு நீங்க ஒரு அலாரம் செட் பண்ணீங்கன்னா, 11:10க்கு நீங்க செட் பண்ணீங்கன்னா
கரெக்டாக 11:11 வரும்பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை ஆத்மார்த்தமாக நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கவே இல்லாத சில நல்ல அதிசயங்கள், நல்ல மாற்றங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த எண்ணுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை நீங்கள் உச்சரிக்கவும் செய்யலாம் அல்லது எழுதவும் செய்யலாம். நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது அலுவலகத்தில், ஒர்க் பிளேஸில், எங்கே இருந்தாலும் சரி, ஜஸ்ட் நீங்கள் டைமை 11:11 பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஆசையை நீங்கள் சொல்லலாம். அல்லது இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு வரியை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இதுக்கு நம்ம குளிச்சிருக்கணுமா, அல்லது நான் தீட்டு காலங்களில் இருக்கிறேன், பிறப்பிறப்பு தீட்டு இருக்குது, நான் அசைவம் சாப்பிட்டேன் அப்படின்லாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையவே கிடையாதுங்க. தாராளமாக நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலாம். இப்போ நம்ம 11:11 சொல்லும் பொழுது நிறைய பேர் யோசிப்பாங்க, ஏன் நாங்கள் 1:11 AM 1:11 PMக்கு இதை நாங்கள் சொல்லலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. தாராளமாக நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா 1 ரிப்பீட்டடாக வரும்பொழுது அந்த எண்களுக்கு, அந்த நேரத்துக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி சக்தி இருக்குது. அது அந்த 11 போர்ட்டல் ஓப்பன் ஆகக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கும் பொழுது அது உடனடியாக அது உங்களுக்கு நடத்தி காமிக்கும். சரி, என்னதான் அப்படி அந்த வாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி, அதை சொல்லிட்டு பிரபஞ்சத்திற்கு நன்றி, இதை மட்டும்தாங்க நீங்கள் சொல்லணும். எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி. இது 1 டைம். இதை மாதிரி நீங்கள் 11 டைம்ஸ் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி, இதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கோரிக்கை வைக்கும்போது அதற்கு நம்ம நன்றியை கூடவே தெரிவிச்சிடணும். அந்த கிராட்டிடியூடு இருக்குது பாருங்க, அதை நம்ம ஒழுங்காக செஞ்சாலே நிச்சயமாக நம்ம வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும். தினம்தோறுமே நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு ஒரு 2-3 பேருக்கு உங்களுடைய நன்றியுணர்வை நீங்கள் தெரிவிச்சுட்டு தூங்க போங்க. அவங்கக்கிட்ட நேரடியாக சொல்லணும்னு கிடையாது. கடவுள்கிட்ட நம்ம சொல்கிற மாதிரி, இன்றைக்கி அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். அந்த நன்றியுணர்வு அப்படிங்கிறது மிக உன்னதமான ஒரு குணம்ங்க. எனக்கு தமிழ் மொழி அவ்வளவா பரிச்சயம் இல்லைங்க, நான் ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் நீங்கள் விக்ட்ரி இன் எவ்ரிதிங் எவ்ரிவேர், அதாவது விக்ட்ரி இன் எவ்ரிதிங் எவ்ரிவேர், தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். அல்லது உங்களுக்கு என்ன மொழி சௌகரியமோ, இப்போ தெலுங்கோ இல்லை கன்னடமோ இல்லை ஹிந்தியோ, எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குதோ, சக்ஸஸ் இன் எனிதிங் எவ்ரிதிங் எவ்ரிவேர் அப்படிங்கிறத கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஒரு வார்த்தை நீங்கள் அதிகமாக போட்டுக்கிட்டாலும் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் நம்பிக்கையோட செய்யுங்க, ஏனோ தானோன்னு செய்யாதீங்க. தினம்தோறும் செய்யணுமா, அப்போ தான் இது வேலை செய்யுமா அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு எப்பெல்லாம் ஞாபகம் இருக்குதோ அப்பெல்லாம் இந்த ஒரு வரியை அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் உச்சரிங்க. அதிலும் ஒரு முறை உச்சரிப்பது நல்லது. நீங்கள் 11 முறை உச்சரிக்கும் பட்சத்தில் இன்னும் கூடுதல் பலன்கள் உங்களை தேடி வருங்க. ஸோ இதை மாதிரி சின்ன சின்ன நல்ல விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது கூடவே ஒரு சின்ன தீபமோ ஒரு மந்திரம் நம்ம உச்சரிக்கிறோம். அதன் மூலம் நிச்சயமாக அற்புதமான நீங்கள் அதிசயத்தக்க வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் பல அதிரடியான மாற்றங்களை அது கொண்டு வருங்க. சரி, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.